Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா 2026 இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த இயரும் ஓப்பன் பண்ணது கிடையாது. இந்த இயர் புதுசாக இந்த அப்டேட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு லிங்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். அறிவிக்கை அதாவது நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் ஐடி அதாவது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும். நீங்கள் லாகின் பண்ணணும். விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண் அல்லது கம்யூனிட்டி போன்ற தகவல்கள் தவறாக இருந்தால் அவர்கள் நாட் கரெக்ட் என்பதை தேர்ந்தெடுத்து குறிப்புகளில் திருத்தத்தை சொல்லி தேவையான ஆதாரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் தங்களது ஆதாரங்களை ஒரே கோப்பாக இணைத்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். மற்றும் விண்ணப்பத்தில் எந்தவித திருத்தமும் இல்லாதவர்கள் கரெக்ட் என்பதை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் உறுதிப்படுத்த வேண்டும். காலக்கெடு முடிந்த பின் சமர்ப்பிக்கப்படாதவர்கள் தமிழ்நாடு மருத்துவ தேர்வுக்குழுவின் முடிவை ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும். காலக்கெடு நீட்டிப்பு வழங்கப்படாது. தென் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வழியிலையும் நம்மளால் இதை அப்பீல் பண்ண முடியாது. இதில் இருக்கிற குறைகள் கரெக்ஷன் விண்டோ எப்போல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஜூலை 29 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 மாலை 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. லிங்கையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹோல் கான்செப்டாக என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்கோ உங்களுடைய நேம்லையோ டேட் ஆஃப் பர்த்தோ சப்ஜெக்ட் மார்க்லையோ ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம். எந்த எரரும் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டு அண்ட் நான் கரெக்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுத்தா போதும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாட் கரெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நாட் கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதை திருத்தம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறத காலமில் கொடுத்துட்டு அதுக்கான மார்க் ஷீட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னுடைய கம்யூனிட்டி நேமில் இனிஷியல் அண்ட் டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டு அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் மாற்றணும், மார்க்கும் மாற்றணும் அப்படின்னா மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் 3ஐயுமே ஒரே பிடிஎஃபாக நீங்கள் அட்டாச் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கணும். கிளிக் ஹியர் டு செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் டைமு. இதை நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருத்தம் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. மார்க்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா சப்மிட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது சப்மிட் ஆயிரும். வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தென் பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை முன்னாடி அப்லோட் பண்ண முடியாதவங்க இப்போ அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கிறீங்க, அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு 2ஐயுமே ஒரே பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன ரிமார்க்ஸோ என்னுடைய பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அன்னைக்கு கிடைக்கல, இப்போ நான் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ரிமார்க்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறதும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தினால தான் இந்த இயர் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A2 Career Check யூடியூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.